ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வேர்க்கடலை சுண்டல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து காஞ்சி வேர்க்கடலை தான் நான் ஊற வச்சுருக்கேன். காலையிலே ஈவினிங் செய்கிறதுக்கு காலையிலே நான் ஊற வச்சுட்டேன். காலையிலே செய்கிறது தான் நைட்டே ஊற வச்சிடணும். நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். இப்போ ஈவினிங் டைம் தான் செய்ய போகிறோம். ஒரு 4 மணி 5 மணிக்கு செய்ய போகிறேன். இப்போ ஒரு மணி ஒரு 4:30 ஆகுது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு நல்லா ஊறிடுச்சு. ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றி ஒரு 5 விசில் 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியெலாம் வடிச்சிட்டு பார்த்துட்டு நல்லாவே வெந்துருச்சு வேர்க்கடலை. இது நம்ம வீட்டில் போட்ட வேர்க்கடலை தான். எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு கடாய் அடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகணுன்னே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 வரமிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துலாம். நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி 2 வெங்காயம் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் ஏற்கனவே கடலையில் உப்பு சேர்த்துட்டேன். இது வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது மட்டும் செய்யும்போது நல்லாயிருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் டைமுக்கு விட்டு வரும்போது இதை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட விரும்பி சாப்பிடுவோம் குழந்தைங்களாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு சுண்டல், பச்சை பயிர், வேர்க்கடலை இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு. இப்போ கல்லையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லை தேங்காய் துருவி போட்டுக்கலாம். நான் தேங்காய் துருவி போடலை. எனக்கு பிடிக்காதனால போடலை. நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நான் சேர்க்கல. உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துங்க. என்கிட்ட இல்லை, அதனால் கருவேப்பிலை சேர்க்கல. பாருங்கள், பார்க்கலே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். கடையில் போய் வாங்கி செய்ய எனக்கு கடலைனா ரொம்ப பிடிக்கும். கடலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கடலைலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். பஸ்லலாம் போகும்போது பஸ் ஸ்டாண்ட்லாம் விற்பாங்க தள்ளுவண்டியில், அதில் வாங்கி சாப்பிடுவேன் நான். அதில் கேரட்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம கேரட்டு இது மாதிரிலாம் இருந்தால் போட்டுக்கலாம். நான் இப்போ கடலை மட்டும் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.